Hi students, அனைவருக்கும் வணக்கம். ஸ்கூல் ஓப்பன் ஆகி 2 வாரம் முடிஞ்சிருச்சு. ஸோ எல்லாமே எந்த அளவுக்கு படிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஸ்கூல் கேலண்டர் அப்டேட் பண்ணோம் சரிங்களா, இந்த அகாடமிக் இயர்க்கான கேலண்டர். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒவ்வொரு வாரமும் அண்டு ஒவ்வொரு மந்த்தும் என்னென்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதில் ரொம்பவே முக்கியம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஜூலை 15th நமக்கு என்ன ஸ்டார்ட் ஆகுதுன்னா மிட்டம் எக்ஸாம்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக் இந்த மாதிரிலாம் நடக்கும், இல்லை ஜூலை லாஸ்ட் வீக் நடக்கும். ஸோ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த வருஷம் ஜூலை 3rd வீக்லேருந்து, அதாவது செகண்ட் வீக் லாஸ்ட்லேருந்தே நடக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா குவார்ட்டர்லி இது எல்லாமே நடக்கும். ஆல்ரெடி நம்ம ஸ்டார்ட் ஆனதுலேருந்து, ஸ்கூல் ஸ்டார்ட் ஆனது ஒவ்வொரு வாரமும் வீக்லி டெஸ்ட்டு 1, 2 இந்த மாதிரி கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஆல்ரெடி 12th ஸ்டாண்டர்டுக்கு ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி இதில் எல்லாத்துலேயுமே வீக்லி டெஸ்ட்டு 1 and 2 கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இந்த வாரம் வீக்லி டெஸ்ட்டு 3க்கான கொஷின்ஸ் பார்ப்போம். ஸோ இன்றைக்கி 12th ஃபிசிக்ஸில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் பார்ப்போம் சரிங்களா. சாப்டர் 1 கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நீங்கள் எந்தளவுக்கு படிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு பாருங்கள். இதில் சாப்டர் 2ல் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் சொல்லும். சப்போஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்கன்னா படிச்சிருங்க, கம்ப்ளீட் பண்ணாதனா இந்த கொஷின்ஸ் எல்லாமே நோட் பண்ணி வச்சுட்டு எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடி இது எல்லாமே என்ன பண்ணுறேங்க, கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எந்த அளவுக்கு கம்ப்ளீட் பண்ணுறோமோ அது ஃப்யூச்சரில் நமக்கு பப்ளிக் எக்ஸாம்ஸில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அப்புறம் காலாண்டில் உட்காந்துட்டு இதே தான் படிப்போம், ரெண்டுலேயும் இதே தான் படிப்போம். ஸோ இப்போ படித்து வச்சிட்டிங்கன்னா அது ரொம்பவே பெட்டர் சரிங்களா. அதனால் ஃபஸ்ட்டு இப்போயே இந்த கொஷின்ஸ் எல்லாமே என்ன பண்ணுறேங்க, கம்ப்ளீட் பண்ணுறேங்க. அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பயாலஜி, கெமிஸ்ட்ரி இது எல்லாமே அப்டேட் பண்ணுவோம். ஸோ இதுக்கு முன்னாடி அப்டேட் பண்ண கொஷின்ஸ் பார்க்கலாம். ப்ளேலிஸ்ட்டில் வீக்லி டெஸ்ட்டு கொஷின் பேப்பர்ஸ்னு இருக்கும், அதை செக் பண்ணி பாருங்கள். அதில் நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் தரேன், நீங்கள் என்ன பண்ணிங்க செக் பண்ணி பார்த்துங்க. ஸோ ஃபஸ்ட்டு 5 மார்க்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஸோ நிறைய பேர் லைக் பண்ணுறதே கிடையாது, ஒரே ஒரு லைக் பண்ணிவிடுங்க. அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் பண்ணுறதுக்கு நமக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் சரிங்களா. அதனால் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு 5 மார்க்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இது சாப்டர் 2ல் இருக்கக்கூடிய 5 மார்க் கொஷின். ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மின்னோட்டத்தின் முன்மாதிரி கொள்கையை விவரித்து அதிலிருந்து ஓம் விதியின் நுண்விளையத்தை பெறுக. டிஸ்கிரைப் த மைக்ரோஸ்கோபிக் மாடல் கரண்ட் அப்டைன் ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் ஓம்ஸ்லாம். அதுக்கடுத்து ஓம் விதியின் நுண்மாதிரி அமைப்பிலிருந்து ஓம் விதியின் பயன்பாட்டு வடிவத்தை பெறுக, அதன் வரம்புகளை விவாதி. அப்டைன் த மேக்ரோஸ்கோபிக் ஃபார்ம் ஆஃப் ஓம்ஸ்லாம் ஃப்ரம் இட்ஸ் மைக்ரோஸ்கோபிக் ஃபார்ம் அண்டு டிஸ்கஸ் இட்ஸ் லிமிட்டேஷன். அதுக்கடுத்து மின்தடையாக்கி தொடர்பு, இணைப்பு மற்றும் பக்க இணைப்புகளின் இணைக்கப்படும் போது அதன் தொகுபயன் மின்தடை மதிப்புகளை தருவி. எக்ஸ்பிளைன் த ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் சீரிஸ் அண்ட் பேரலல் ரெசிஸ்டர். அதுக்கடுத்து வோல்ட்மீட்டரை பயன்படுத்தி மின்கலத்தின் அகமின் தடையை காண்பது விளக்குக. எக்ஸ்பிளைன் த டிட்டர்மினேஷன் ஆஃப் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஏ செல் யூசிங் வோல்ட்மீட்டர். ஸோ இந்த 5 மார்க்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3 மார்க்ஸு. ஸோ இங்கே ஒரு 3 மார்க்ஸ் தான் கொடுத்துருக்கும். மின்னோட்டம் மற்றும் ஈர்ப்பு திசைவதற்கான தொடர்பை விவரி. கார்பன் மின்தடையாக்கிகள் பற்றி குறிப்பு வரைக. தொடர் இணைப்பில் மின்கலன்கள் பற்றி குறிப்பு வரைக சரிங்களா. எலக்ட்ரிக்கல் செல்ஸ் இன் சீரிஸு, கார்பன் ரெசிஸ்டன்ஸு, டெரைவ் த ரிலேஷன் பிட்வீன் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி அண்டு கரண்ட் சரிங்களா. அதுக்கடுத்து 2 மார்க்ஸ் கொஞ்சம் நிறையாவே கொடுத்துருப்போம். இது எல்லாமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். மின்னோட்டம், இழுப்பு திசைவேகம், இயக்க எண், கடத்தியின் மின்தடை எண், மின்தடை வெப்பநிலை எண், மின்னாற்றல், மின்சுற்றில் திறனுக்கான பல்வேறு வகை, மின் இணைப்புகளை ஈரமான கையால் தொடுவது ஆபத்தானது, மின்கலத்தின் அகமின்தடை சரிங்களா. டிஃபைன் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் செல். அதுக்கடுத்து ரிப்பேரிங் த எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன் வித் வெட் ஸ்கின் இஸ் ஆல்வேஸ் டேஞ்சரஸ். ஒய். ரைட் டவுன் த வேரியஸ் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் பவர். டிஃபரன்ஸ் பிட்வீன் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி அண்ட் எலக்ட்ரிக் பவர். டிஃபைன் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி. Resistivity of the material, difference between drift velocity and mobility, அதுமாதிரி டிஃபைன் எலக்ட்ரிக்கல் கரண்ட். ஸோ இது எல்லாமே சாப்டர் 2ல் இருக்கக்கூடிய கொஷின்ஸ். இது எல்லாமே பாருங்கள். ஸோ இது எல்லாமே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் சரிங்களா. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்ன கேட்பாங்களோ அதே தான். ஸோ இது எல்லாமே நமக்கு பப்ளிக் எக்ஸாம் நம்ம அப்லோட் பண்ணுறது எல்லாமே பப்ளிக் இம்பார்ட்டண்டான கொஷின் தான். ஈவன் இது எல்லாமே நமக்கு மிட்டம் டெஸ்ட்டு, காலாண்டு, அரையாண்டு இந்த மாதிரியே என்ன பண்ணலாம், எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதனால் இது எல்லாமே ஸ்கிப் பண்ணாமல் படிச்சிருங்க. ஸோ தேங்க்யூ ஆல்.